இல்லங்க அந்த இந்த இந்த கால்குலேஷன் எனக்கு விளங்கல. அதாவது நான் ஏற்கனவே ஆ, உங்கள்ட்ட ஆ, எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. 18 ஆ. அல்லது 24 சீட்டு வாங்கணும்னா, ஒவ்வொரு சீட்டு ம். வின் பண்றதுக்கும் அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய மெஜாரிட்டி இருக்கணும். 36, 38% இருக்கணும். 37%. 36, 37, 38. 37% இருக்கணும். 18 ஆ. சீட்ல 36, 37 வாங்கிட்டாருன்னா, மீதி உள்ள சீட்ல எல்லாம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப குறையணும். இந்த இவங்க சொல்ற ஆவரேஜ் ம். 20 கிடைக்காது. 12 இது மாரி ம், கீழ ம். போணும். ஆனா இவங்க ஓவராலா வந்து அவருக்கு வந்து 30% ஓட்டு வருது, 25% ஓட்டு வருதுன்னு சொல்றாங்க. அது எனக்கு விளங்கல. ம், ம், ம். அது பொத்தாம் பொதுவா சொல்றதுக்கான எந்த ஒரு தரவுகளும் நம்புற மாரி இல்லைங்கிறீங்க. இல்ல, இல்ல, இல்ல. அதோட நம்ம கவனிக்க வேண்டியது, அதாவது விஜய்க்கு 18, 24, திமுகவுக்கு 125, ரெட்டலைக்கு 65, 80 அப்படி போட்டுட்டு, இது தவிர்த்து இதரன் போட்டு ஒரு 6 சீட்டு போடுறாங்களே. யார் இருக்கா? வேற என்ன கட்சி? நாம் தமிழரா? நாம் சசிகலாவா? தமிழர் இருக்காங்க. வேல்முருகனா? நாம் தமிழர் இருக்காங்க, சசிகலா இருக்காங்க, வேல்முருகன் இருக்காங்க. ஒண்ணொண்ணு சிதறி போய் அங்கிட்டு இங்கிட்டு ம், வரலாம்னு சொல்லி போடுறோம். ம், ம். இல்ல அவர்களுக்கு 2 சீட்ல 6 சீட்டு வருதுங்கிறாங்க. அதாவது நம்ம எந்த கட்சியும் குறைத்து மதிப்பிட வேணாம். யதார்த்தம் என்னங்கிறது மக்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. நாம் தமிழர் வாங்க முடியும். நாம் தமிழர் வாங்க முடியும். ம், அவங்களுக்கு ஆனா, ம், அவங்களுக்கு வாங்க முடியும்னு தான் சொல்றேன் ஒழிய, வாங்குவாங்கன்னு நான் சொல்லல. வாங்குவாங்கன்னு ம், சொல்றதுக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டிட்யூன்சில 38% ஓட்டு வாங்கணும். நாம் தமிழர் இன்னைக்கு ம், வரைக்கும் அப்படி ஒரு கான்ஸ்டிட்யூன்சில 38% வாங்குனது இல்ல. ம், ம், ம். ஓகே. அதான் இவங்க இப்ப விஜய்க்கு 18, 20 குடுக்கறது, இதரன் போட்டு 6, 8 குடுக்கறது, இது எல்லாமே எல்லாரும் சொல்லி வச்ச மாரி விஜய் வந்து ஒரு 18, 5, 16, 10, 13ங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஒரே ஒரு அக்னிங்கிற அந்த இது மட்டும் அது மட்டும் தான் ஒரு இடம் குடுத்துருக்காங்க. அநேகமா அது பெரம்பூரா என்னன்னு தெரியல. அது மட்டும் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கலவையா வந்திருக்கு. இந்தியா டுடே மட்டும் ஏதோ விஜய் தான் மிகப்பெரிய அளவில வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தந்திருக்கிறாங்க. அந்த ஒரு இது மட்டும்தான். அதுல வந்து எந்த அரசியலும் இல்லைன்னு பாக்குறீங்க. வெறுமனே டெக்னிக்கல் ஃபால்ட்டா தான் இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் அப்படி மட்டும் பார்க்கல. அவங்க ஆரம்பத்துல இருந்தே விஜய் ப்ரோ ஸ்டாண்ட் எடுத்து நெறைய பிராட்காஸ்ட் ம், பண்ணியிருக்காங்க. ம், அதனால அந்த ம், நான் அவ்வளவா நம்பல அவங்களுடைய இத வந்து. அ ம், ம், ஆனானப்பட்ட எம்ஜிஆர் வந்து அப்படிப்பட்ட கரிஸ்மா உள்ள எம்ஜிஆர் என்னைக்குமே தனித்து போட்டி போட்டது இல்லைங்க. அவர் ஒரே ஒரு தடவ தான் ஆமா. தனித்து போட்டி 1980 மட்டும் ம், தான். மத்தபடி எல்லாம் ம், கூட்டு ம், தான். 1980ல அவருக்கு சிம்பத்தி ஓட்டு ரொம்ப அதிகமா இருந்தது. அவர் கவர்ன்மெண்ட் டிஸ்மிஸ் ம், பண்ணது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். நான் என்ன தவறு செய்தேன் என்று. ஏன்னா அதுவரைக்கும் அவர் நேர்மையான ஆட்சி நடத்தினார். 77 to ம், 79 அவரளவுல தன்னளவுல ரொம்ப நேர்மையா இருந்தார். ம், தவறான சமுதாய பொருளாதார கொள்கைகளை அவர் எடுத்திருக்கலாம். அதனால தான் அவர் தோத்ததுக்கு அது ஒரு காரணம். பார்லிமென்ட் எலெக்ஷன்ல. ம், ஆனா தன்னளவு ம், நேர்மையா இருந்தாரு. அசெம்பிளி எலெக்ஷன்ல அவர் மேல மக்களுக்கு வந்து ரொம்ப இரக்கம் இருந்தது. அதனால அவர் தனித்து போட்டியிட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு ம். தெரியும். தன் பலம் தெரியும். தன் பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும்.